ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த பிஞ்சு முருங்கைக்காயை வச்சு சூப்பராக செய்ய போகிறேன். இந்த முருங்கைக்காய் சூப்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த பிஞ்சு முருங்கையை இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முருங்கைக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்து சிலைஸாக கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா 2 கீரி வச்சிருக்கேன். டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ளேமை மீடியம் வச்சு இது நல்லா கொதி வரட்டும். நல்லா ஊற்றிக்கலாம். இப்போ ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சு இது நல்லா கொதி வரட்டும். மூடி வச்சு நம்ம மூடி வச்சுக்கலாம். முருங்கைக்காய் சூப்புக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம போட்டு தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு இது கூட ஊற்றிக்கலாம். சூப்புக்கு தேவையான அளவு கல் போட்டுக்கலாம். முருங்கைக்காய் சூப்பில் கார்ன்ஃப்ளவர் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். முருங்கைக்காய் சூப்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை கறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லியில் போட்டலாம். கொத்தமல்லியில் போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். முருங்கைக்காய் சூப்பில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த முருங்கைக்காய் சூப்பில் இந்த கார்ன் சூப்பை ஊற்றி விட்டு நம்ம இந்த முருங்கைக்காய் சூப்பு குடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும்.